தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானின் அடுத்த ஆட்டம் மிகப்பெரிய சம்பவம் உருவாகிறதே நம் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அடுத்த கட்டமாக அவரது போராட்டத்தை முன்னகர்த்தியிருக்காருங்க. ஒவ்வொரு முறையும் அவர் தனிப்பட்ட முறையில் கட்சி ரீதியாக அவர் ஒரு போராட்டம் நடத்துவார். அந்த போராட்டத்தில் எந்த அளவிற்கு முடியுமோ நம்ம அந்த அளவிற்கு மக்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் சொல்ல முடியுமோ சொன்ன கருத்துக்களை சென்றடைவதற்கான பல வேலைகளை பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னகர்த்தி செல்வோம். இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு பல புதிய விஷயங்களை, பல புதிய யுக்திகளை கையாண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தினர் செய்யக்கூடிய ஒரு மிக மோசமான செயல், பெருமளவுக்கு எந்த ஊடகங்களும் பெரிதாக பேச வேண்டிய செய்தியை கண்டு கொள்ளாமல் இருப்பதை நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்து, இன்னும் சொல்லப்போனால் அனைத்து தமிழர் கைகளிலும் ஒப்படைத்து இதை நம்ம கொண்டு செல்லணும்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. இதற்கு முன்பு காவிரி நதிநீர் பிரச்சனை சிக்கலின் போது முதல் ஆளாக ஒரு 30க்கும் மேற்பட்ட தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள், இயக்கங்களின் தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நடத்தி மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்திருந்தாங்க. அதன் பிறகு அதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 29 மதியம் 2:30 மணி அளவில் திருநெல்வேலி ரயில்வே ஜங்ஷனில் அடுத்த கட்ட மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அது எதற்காக அப்படின்னா, மாஞ்சோலை மேகமலை மலையக தமிழர்கள் அவங்களுடைய பூர்வீக வாழ்விடத்திலிருந்து அரசு வெளியேற்றுறாங்க. அதை தடுத்துடுவதற்காக மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இந்த அனைத்து அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு நடத்துகிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழர்கள் அனைவரும் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சீமானவர்கள் மட்டும் இல்லாமல் பல தலைவர்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள். கிருஷ்ணசாமி, வேல்முருகன், பழக்கருப்பையா, திருமாரஞ்சி, தனியரசு, ஜெகன்மூர்த்தியார், ஐநார் நாகேந்திரன் போன்ற பல அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்காங்க. இந்த நிகழ்வு மிகப்பெரிய அளவிற்கு வெடிக்கும் போது தமிழர்களுடைய ஓர்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்து வருவதை எதிரிகளுக்கு நம்மால் காட்ட முடியும். அதற்காக நிச்சயம் அனைத்து தமிழ் தேசியவாதிகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அன்பான கோரிக்கை.